வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 3ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தீர்க்க 5x ஒருங்கிசைவு 4 மட்டு 6. அந்த 5x 6 கொண்டு வகுக்கும்போது மீதி என்ன வருதா? 4 வருது. இப்போ x-க்கு என்னென்ன மதிப்புகள்லாம் வரும்? x-க்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கொடுக்கும்போது 6 கொண்டு வகுத்தா மீதி 4 வரும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல ஃபார்முலா எழுதிடுவோமா? ஏ கான்குரண்ட் அப்படின்னா ஒருங்கிசைவு, பி மட்டு என், இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதுக்கு சமமான வடிவம் என்னன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்கே. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது இங்க பி இருக்கா, இது இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த ஒருங்கிசை வந்து என்ன மாறிடும்? ஈக்குவலா மாறிடும். இந்த எண்ணோட மடங்கா இருக்கும். அதாவது ஏல இருந்து பிஏ கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் என்ன எதோட மடங்கா இருக்கும்? எண்ணின் மடங்காக இருக்கும். சரியா? கொடுத்து இந்த எடுத்து எழுதுங்க. 5x ஒருங்கிசைவு 4 மட்டு 6. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? இது இடது பக்கம் கொண்டு வருவோமா? இடது பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும்? 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு 6k. 6k. இப்ப பாருங்க, நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். எப்பா 5x இது எப்படி எழுதிருக்கோம்னா இந்த வரையறை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். என்ன செஞ்சிட்டோம்? இது இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த ஒருங்கிசை கான்குரண்ட் ஈக்குவலா மாறிடும். இந்த 6 மடங்கு 6 மடங்காக மாறிவிடும். 5x ஈக்குவல் டு 6k. அதுக்கு அடுத்து இது பிளஸ் 4 மைனஸ் 4 இங்க வந்தா பிளஸ் 4. x ஈக்குவல் டு 6k பிளஸ் 4 பை 5 பை 5. இப்ப பாருங்க, நமக்கு k-ஓட மதிப்பு தெரிஞ்சா நம்ம x-ஓட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இங்கு k-ஓட மதிப்பு என்னென்னலாம் இருக்க முடியும் பாருங்க. k ஈக்குவல் டு நம்ம இது சுருக்கணும்னா அது என்ன ஆகும்? 5ஆல் வகுபடணும். பாருங்க, இதுக்கு k-க்கு பதிலா 1 கொடுக்குமா? 1 கொடுத்தோம்னா 1 6 6, 6 4 கூட்டினா 10, 10 5ஆல் வகுபடும். அப்போ முதல் நம்பர் என்னது? 1. அதுக்கு அடுத்து ஈஸியா பண்ணலாம் பாருங்க. இந்த 1 கூட ஒரு 5 கூட்டினா 6. அதுக்கு அடுத்தது 5 கூட 5 கூட்டினா 11. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 நம்பர் மட்டும் இது பண்ணுங்க போதும். இந்த இடத்துல 2 கொடுத்தா வராது, 3 கொடுத்தா வராது, 4 கொடுத்தா கூட 5, அடுத்து 6 தான் வரும். ஏன்னா நம்ம முதல் நம்பர் கூட அப்படியே 5 கூட்டி கூட்டி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ முதல்ல k-க்கு பதிலா 1 கொடுக்குமா? k ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா x-ஓட மதிப்பு பாருங்க. x-ஓட மதிப்பு 6 இன்ட்டு k-க்கு பதிலா 1 பிளஸ் 4 பை 5 ஈக்குவல் டு 1 6 பிளஸ் 4 பை 5. 6 4 10, 10 பை 5. அப்போ 4 5, 2 10. அப்போ 2 தான் நமக்கு தேவையான முதல் ஆன்சர். அதுக்கு அடுத்தது k-க்கு என்ன கொடுக்கணும்? 6 கொடுக்க போறோம். 6 x ஈக்குவல் டு 6 இன்ட்டு k-க்கு பதிலா 6 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 6 யாரும் பெருங்க. 6 36 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 36ஐயும் 4ஐயும் கூட்டினா 40, 40 பை 5. கேன்சல் பண்ணுங்க. 1 5 5, 8 5 40. அப்போ 8. ரெண்டாவது ஆன்சர் 8. அதுக்கு அடுத்தது k-க்கு பதிலா 11 கொடுக்க போறோம். 11 கொடுத்தோம்னா x ஈக்குவல் டு 6 இன்ட்டு k-க்கு பதிலா 11 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 6 11 66 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5. 66ஐயும் 4ஐயும் கூட்டினா 70 பை 5. கேன்சல் பண்ணுங்க. 1 5 5, 14 5 70. அப்போ ஆன்சர் என்ன? 14. போதும். 3 இது கண்டுபிடிச்சிட்டா போதும். இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது 16 கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம். இது மட்டும் போதும். therefore சாத்தியமான x-இன் மதிப்புகள், சாத்தியமான அப்படின்னா தீர்வுகள் கூட எழுதிங்க. தீர்வுகள் என்னென்ன இருக்கலாம்? தீர்வுகள்னா x-ஓட மதிப்பு. x-ஓட மதிப்பு முதல் மதிப்பு 2 வரும். அதுக்கடுத்து 8 வரும். அதுக்கடுத்து 14 வரும். அதுக்கடுத்து இன்னும் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம முதல் 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.